மோடியோட பெரிய பாப்புலர் லீடர் அவர் அங்க ஆயிட்டாரு. இன்னைக்கும் சொல்ற பாருங்க, மோடியா ஆதித்யநாத்தான்னு கேட்டா அங்க இருக்கிற மக்கள் ஆதித்யநாத் ஓட்டு போட தயாரா இருக்காங்க, மோடி ஓட்டு போட தயாரா இல்ல. சோ ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் நீங்களே தான் செலக்ட் பண்ணீங்க, எலெக்ஷனுக்கான ஃபேஸும் நீங்களே தான் இருந்தீங்க. ஆனா ரிசல்ட் மட்டும் நான் ஏன் என் பக்கம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும், எல்லா முடிவும் நீங்க தான் எடுத்தீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் வரணும்ன்றாரு. யூபியில சீட் கம்மியா வந்துருச்சுன்னு சொல்லி யூபி பிஜேபி பிரசிடென்ட் ராஜினாமா செய்தார்னா மத்தியில சீட்டு கம்மியானதுக்கு யார் ராஜினாமா செய்யணும்? இன்ஃபுளுன்ஸ் யாரு கம்மியாகும்னா மோடி அமித்ஷா கம்மியாகுமே தவிர யூபியில ஆதித்யநாத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஆதித்யநாத்துக்கு அங்க பிரச்சனை வந்துச்சுன்னா யூபி பாஜக கைவிட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து அங்க 10 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுல வந்து இந்த பிரச்சனை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு எதிர்பார்க்கறீங்க? யூபியில கேண்டிடேட் அவங்களே முடிவெடுத்து தேர்வு செஞ்சு அவங்களே நிறுத்தினாருங்களா ஆதித்யநாத் வேலை செய்ய மாட்டாரு. மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு இன்டர்னல் சாபிடேஜ் நடந்திருக்குமோ அப்படின்னா யூபி மாநில அரசு தங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் மோடி அமித்ஷாட்டு இருக்கு. யோகி ஆதித்யநாத் வந்து பியூரோக்ராட்ஸ் அதிகமா நம்பினாரு, ஆனா இருக்க பார்ட்டிக்காரங்களை யாரையும் நம்பல, பிஜேபி காரங்க யாரையும் நம்பல, அதனாலதான் போச்சு அப்படின்றதுதான குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப ஆதித்யநாத் அப்படி வேலை பார்த்தாரா? கேசவ் பிரசாத் மௌரியாவோட இந்த வார்த்தைகள் இது கேசவ் பிரசாத் மௌரியாவோட வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இது டெல்லி பிஜேபி, அதாவது மோடி அமித்ஷாவோட ஒரு பிளஸிங்ஸோ ஒரு சப்போர்ட்டால ஒரு ஆதரவின் மூலமாக வெளிவந்த வார்த்தைகளாகத்தான் நம்ம பார்க்கணும். RSS ஓட கம்ப்ளீட் பேக்கிங் வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கு. ஆனா அந்த பேக்கிங் இன்னைக்கு தேதிக்கு மோடி அமித்ஷாக்கு முன்னாடி இருந்த பேக்கிங் அப்படியே இருக்காங்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுது. சோ RSS மோடி அமித்ஷாக்கான விரிசல் பெருசாயிட்டு வருது. ஆதித்யநாத் வந்து RSS ஓட ஆளு. அதனால சென்ட்ரல் பிஜேபிக்கு எதிராக வர பிரஷரை இவங்க யூபி பக்கம் டிஃப்ளெக்ட் பண்றாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். நான் ராஃபிக். உத்தரப்பிரதேசத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் ஒட்டுமொத்த தேசத்துடைய கவனத்தையும் உத்தரப்பிரதேச மாநில பக்கம் வந்து திருப்பி இருக்கு. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்படுமா? அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு தேதியில ஒன் ஆஃப் த பாப்புலர் சிஎம்ஸ் இன் பிஜேபிலன்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆதித்யநாத் தான் பாப்புலர் சிஎம்மா இன்னைக்கு பிஜேபியில இருக்காரு. எனவே அவரை அன்சீட் பண்றதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டலோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸோ சென்ட்ரல் பிஜேபி கிடையாது. இப்போ மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அந்த சிவராஜ் சிங் சௌஹானை மாத்திட்டு அவரை இப்போ யூனியன் கேபினெட்ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆக்கி இருக்காங்க. அங்க இன்னொரு சிஎம் போட்டிருக்காங்க. அதே போல ராஜஸ்தான் அதே மாதிரி பவர்ஃபுல்லா லீடரா இருந்த வசுந்தரா ராஜே சிஎம் ஆக்கல, அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் சிஎம் ஆக்கியிருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிஜேபிங்கிறது இப்ப மோடி அமித்ஷா இந்த 2 பேர் தான். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷாக்கான பொலிட்டிக்கல் கேபிட்டலோ ஒரு பொலிட்டிக்கல் பவரோ இன்ஃபுளுன்ஸோ பிஜேபியில ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால ரொம்ப ஈஸியா அதை பண்ண முடிஞ்சு. பட் யூபியில அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தற்போதைய தேதியில 240 சீட்டு தான் ஒரு பெரும்பான்மை, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி கூட பிஜேபினால வாங்க முடியல. கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் ஆட்சி அமைக்க மத்தியில ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற சூழல் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாப்புலரான சிஎம், அதுவும் ஒரு பெரிய ஸ்டேட்ல RSS பேக்கிங் இருக்கக்கூடிய ஒருத்தரை மாத்திரக்கான வாய்ப்பு, அந்த பவர் இப்ப இருக்கிற மோடி அமித்ஷா டெல்லின்னு தான் தெரியுது. 2024ல அந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா வந்து நீங்க சொல்றது வந்து ஓரளவு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாடி பாஜகக்குள்ள இருந்தே வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான குரல்கள் வந்து வெளியில வந்திருக்கு. சோ வந்து இதை வச்சு பார்க்கும்போது யோகி ஆதித்யநாத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பவர் வந்து இப்ப கட்சிக்குள்ள இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தானே உருவாகி இருக்கு. நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. அந்த இடத்துல யூபியில மட்டுமா பிஜேபி கம்மியான சீட்டு வாங்கியிருக்காங்கிறது தான் யூபியில இருக்கிற வர தகவல். ஏன் ராஜஸ்தான்ல ஏன் சீட்டு கம்மியாச்சு, ஏன் ஹரியானால சீட்டு ஏன் கம்மியாச்சு, சோ ஏன் இந்த ஸ்டேட்ல எல்லாம் கம்மியாச்சு, ஏன் குஜராத்லயும் ஒரு சீட் தோத்துருக்காங்களே. சோ மத்திய பிரதேசல மட்டும்தான் எல்லா சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. மத்த எல்லா ஸ்டேட்லயும் நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. கர்நாடகால நம்பர்ஸ் கம்மியா இருக்கு பிஜேபிக்கு, மகாராஷ்டிரால கம்மியா இருக்கு, பீகார்ல கம்மியா இருக்கு. சோ ஒரு யூபிக்கு மட்டுமே, வெறும் யூபியில மட்டும் கம்மியான நம்பர்ஸ் வாங்கி மத்த எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி 2019 வாங்கின அதே நம்பர்ஸ் வாங்கி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அக்ராஸ் த போர்ட், அக்ராஸ் த கண்ட்ரில பிஜேபியோட நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. அதுதான் வந்து தற்போது இது மோடி அமித்ஷாக்கான ஒரு தோல்வியாதான், ஒரு பின்னடைவா தான் பாஜக பாக்குறாங்களே தவிர இதை டைரக்டா இந்த ஒரு நம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியானதை
வெறும் யூபிசிஎம்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா மட்டும் யாரும் அட்ரிபியூட் பண்ணல. இதை நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க அதை சொல்லலாம், இது வந்து யோகி ஆதித்யநாத் தலைமையில உத்தரப்பிரதேசத்துல பாஜக பின்னடைவுன்னு நீங்க சொல்லலாமே தவிர, ஆனா பாஜகவோட உள்ள என்ன தகவல்னா மோடி அமித்ஷாவோட அந்த இன்ஃபுளுன்ஸ் பார்ட்டியில கம்மியாயிட்டு வருதோ. ஏன்னா RSS ஓட கம்ப்ளீட் பேக்கிங் வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கு. ஆனா அந்த பேக்கிங் இன்னைக்கு தேதிக்கு மோடி அமித்ஷாக்கு முன்னாடி இருந்த பேக்கிங் அப்படியே இருக்காங்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுது. சோ இது யோகி ஆதித்யநாத் அவ்வளவு சீக்கிரமா மோடி அமித்ஷானால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ இப்போ உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற அந்த நகர்வுகளை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மோடி அமித்ஷானாலதான் யோகி ஆதித்யநாத்துக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வித்தவுட் எனி டவுட். ஏன்னா கேசவ் பிரசாத் மௌரியாங்கிறது யூபியோட டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. அவர் வந்து அவுட் அண்ட் ரைட் மோடி அமித்ஷாவோட நம்பிக்கை பெற்ற ஒரு மனிதர். அவரோட ஒரு ஆளும்னே நம்ம சொல்லலாம் கேசவ் பிரசாத் மௌரியாவை. பிஜேபியோட எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல யூபி எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல பேசும்போது கேசவ் பிரசாத் மௌரியா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ஆட்சி முக்கியம் இல்ல, கட்சி தான் எனக்கு முக்கியம். ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது அந்த தூரம் வந்து அதிகமாயிட்டே போறது, ஒரு டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கும் கட்சிக்கும், அதாவது கட்சிக்காரர்கள் மத்தியில ஆட்சி வந்து நம்மளுடைய ஒரு ஆட்சியோ, நமக்கு இந்த ஆட்சியினால நமக்கு என்ன பயன், என்ன இந்த ஆட்சினால கட்சிக்காரங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, ஒரு டிஸ்கண்டென்ட் அதிகமாயிட்டு வருதுங்கிறது ஓப்பனாவே கேசவ் பிரசாத் மௌரியா சொல்லியிருக்காரு. அவரு அந்த இடத்துல ஆட்சியில சொல்றது யாரோட தலைமையிலான ஆட்சி? யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சி. சோ அவர் ஓப்பனா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் இந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல எடுத்திருக்காரு. இப்ப வர தகவல் என்ன சொல்லுதுன்னா, யூபியோட பிஜேபி சீஃப் பூபேந்திர சௌத்ரி அவரும் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ண ரெசிக்னேஷனை வந்து பிஜேபி தலைமையில கொடுத்துறாங்க. எனவே யூபியில விரைவில் ஒரு புதிய மாநில தலைவரை போடுவாங்க, பிஜேபி போடுவாங்கிறதா தகவலா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு யோகி ஆதித்யநாத்தை பகச்சுக்கிட்டு யூபியில பிஜேபினால அரசியல் பண்ண முடியாதுங்க. மோடியோட யூபியில ஒரு பாப்புலரான லீடரா ஆதித்யநாத் தன்னை நிலைநிறுத்திட்டாரு. எனவே இனிமேல் மோடியோ அமித்ஷாவோ சேர்ந்து ஆதித்யநாத்தை அவ்வளவு சீக்கிரமா ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு. சார், இந்த டிஸ்கண்டென்ட்னு சொன்னீங்க, கட்சிக்குள்ள இருக்க டிஸ்கண்டென்ட் தான் வந்து மௌரியா வந்து பேச வச்சிருக்குன்னு சொன்னீங்க. பட் 2017ல இருந்தே அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அந்த டிஸ்கண்டென்ட் வந்து 7 வருஷம் கழிச்சு இப்ப வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? கேசவ் பிரசாத் மௌரியாங்கிறது அவுட் அண்ட் ரைட் மோடி அமித்ஷாவோட ஆள். யோகி ஆதித்யநாத் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு RSS பேக்கிங்ல இருந்து முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஒருவர். சோ என்னைக்குமே டெல்லி பிஜேபி பொறுத்த வரைக்கும் மோடி அமித்ஷா தான். சோ மோடி அமித்ஷா அந்த ஒரு பேலன்ஸ் கொடுக்கணும், யூபியில ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்கிறக்காக தான் மோடி அமித்ஷாவோட ஆட்கள்லாம் வந்து கேபினெட்ல ஒரு சில பேர் இருக்காங்க, டெப்டி சிஎம்மா இருக்காங்க, பல கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி AK சர்மான்னு சொல்லி பிஎம்ஓல இருந்த ஒரு ஆபீசரை தான் வந்து அவர் வாரணாசிக்கு அனுப்பிச்சு வாரணாசியோட தொகுதியும் பிஎம் பார்க்க வச்சிருக்காரு. பிஎம்ஓல அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தாருன்னு நினைக்கிறேன், அடிஷனல் செக்ரட்டரி தான் நினைக்கிறேங்க. இதுல பிஎம்ஓல இருந்தார் AK சர்மா. அவர் வந்து 3 வருடத்துக்கு முன்னாடி பிஎம்ஓல இருந்து அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மோடியோட தொகுதி பாக்குறதுக்காக வாரணாசி அமைச்சிருக்காங்க. யூபியில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஎம்ஓட ஐசன் இயர்ஸா தான் AK சர்மா அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி யூபிங்கிறது ஆதித்யநாத் தலைமையிலான ஒரு தனி ஆட்சியா நடக்குது. கட்சிக்கும் சென்ட்ரல் பிஜேபிக்கும் யூபி கட்சி ஆட்சிக்கும் ஒரு டைரக்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிருக்குங்கிறது நம்ம முன்னாடி இருந்து பார்த்திருக்கோம். ஆதித்யநாத் வந்து மோடியோ அமித்ஷாவோ அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சிஎம் கிடையாது. அவர் வந்து ஒரு தனி ஒரு பாப்புலரான சிஎம் பிளஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஒரு RSS பேக்கிங். சோ ஏன் 2017ல இருந்து ஒரு டெபுட்டி சிஎம் இருக்காரு, ஏன் அப்ப வரைக்கும் பேசலினா, அப்ப வரைக்கும் இந்த தோல்வி, இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் யூபியில கிடைக்கல. இந்த டைம் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் எல்லாரும் பேச முடியும். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால கேசவ் பிரசாத் மௌரியா பேசுறார். இந்த கேசவ் பிரசாத் மௌரியாவோட இந்த வார்த்தைகள், இது கேசவ் பிரசாத் மௌரியாவோட வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இது டெல்லி பிஜேபி, அதாவது மோடி அமித்ஷாவோட ஒரு பிளஸிங்ஸோ ஒரு சப்போர்ட்டால ஒரு ஆதரவின் மூலமாக வெளிவந்த வார்த்தைகளாகத்தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா வந்து யூபில வந்து ஓட்டர் பேஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபார்வர்ட் கஸ்ட், அதாவது உயர்சாதி ஓட்டர் பேஸ் வந்து எப்பவுமே லாயலா பிஜேபிக்கு தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து அந்த உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அவருக்கு எதிராக வந்து ரிவோல்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஓபிசி கேஸ்ட்ல இருந்து ஒருத்தரை வந்து தூண்டி விடுறது வந்து களத்துல சிக்கல்களை ஏற்படுத்தாதா பாஜகவுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சும் மோடி அமித்ஷா வந்து இதை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் மோடி அமித்ஷா ஏன் பண்றாங்கன்னா, ஒரு யூபியில பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் யூபில இருந்து கிடைச்சிருக்குன்னு மோடி அமித்ஷா நினைக்கிறாங்க.
ஏன் கிடைச்சிருக்கு? யோகி ஆதித்யநாத்னால தான் கிடைச்சிருக்கு. அவர் கையில முழுமையாக அந்த ஆட்சியும் அந்த ஸ்டேட்டை வந்து சென்ட்ரல் பிஜேபி கண்டுட்டதே கிடையாது. முழுமையா ஆதித்யநாத்தை தான் பார்த்துட்டு இருந்தார். சோ அவரை ஒரு கண்ட்ரோல் வைக்கணும், அவரை ஒரு செக் வைக்கணுங்கிறக்காக தான் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அதெல்லாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் விரிசல் பெருசாயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆர்எஸ்எஸ் வந்து நீட்டோட ப்ரொட்டஸ்ட் நம்ம எடுத்துப்போமே, தற்போது நீட் அந்த வினாத்தாள் லீக்கான மேட்டர்ல பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறது காங்கிரஸ் நடத்தல, ஏபிவிபி தான் நடத்துச்சு. ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் ஓட மாணவர் அமைப்பு. ஏபிவிபி தான் அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக, தற்போது ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் வந்து சில கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. நேற்றைய முன்தினம் பேசும்போது கூட ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத் கூட அவரு இதே மாதிரி வந்து யாருமே சூப்பர் ஹியூமன் கிடையாது, ஒற்றை மனிதரால் இந்த அனைத்துமே நடக்கும்ங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் இன்டைரக்டா பிரதமர் மோடியை தான் அவரு அதை குறிப்பிட்டு சொல்றாரு. சோ ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாக்கான விரிசல் பெருசாயிட்டு வருது. சோ மோடி அமித்ஷா இந்த ப்ரெஷரை எங்க இங்க இது இன்சர்ட் பண்றாங்கன்னா, இந்த ப்ரெஷரை எங்க இன்சர்ட் பண்றாங்கன்னா யூபியில பண்றாங்க. ஏன்னா யூபியில ஆதித்யநாத் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஆளு. அதனால சென்ட்ரல் பிஜேபிக்கு எதிராக வர ப்ரெஷரை இவங்க யூபி பக்கம் டிஃப்ளெக்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ். மோடி அமித்ஷா வந்து யோகி ஆதித்யநாத் எதிராக இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த ப்ரெஷரை டிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் அதை பார்க்கணும். அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து இதனால பாதிப்படையாதா அப்படிங்கறத அவங்களோட பாயிண்டட் கொஸ்டின். சோ அப்பர் காஸ்ட் ஓட் இந்த டைமும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அப்பர் காஸ்ட் ஓட் முழுமையாக பாஜகவுக்கு தான் போச்சு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தலித் பிளஸ் முஸ்லிம் பிளஸ் யாதவ் ஓட் கன்சல்டேஷன்னாலதான் பாஜகவை விட அதிகமான வாக்குகளை இந்தியா கூட்டணி வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பாஜக கூட்டணியே மொத்தமா 36 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சமாஜ்வாதி கட்சி மட்டுமே 37 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி 43 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் இனிமேல் அந்த அப்பர் காஸ்ட் ஓட்டை மட்டுமே வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா யாதவ்ங்கிற ஓபிசி என்னைக்குமே சமாஜ்வாதி கட்சியோட ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க்னா யாதவ் ஓட் பேங்க் தான். அந்த யாதவ் ஓட் பேங்க் சமாஜ்வாதி கட்சி ஓபிசி ஓட் பேங்க் அப்படியே இன்டாக்டா வச்சிருக்காங்க. பிளஸ் காங்கிரஸ் வந்து தலித் பிளஸ் முஸ்லீம் ஓட் பேங்க் இந்த டைம் முஸ்லீம் கன்சால்டேட் பண்ணிருக்காங்க. தலித் பிளஸ் முஸ்லீம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணாட்டா தலித் பிளஸ் முஸ்லீம் பிளஸ் யாதவ் ஓட்டு இந்த 3 கன்சால்டேட் ஆனங்காட்டா இந்தியா கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சு. எனவே தற்போதைய தேவையில இது வந்து எந்த ஓட் பேங்க் நமக்கு பாதிப்படைங்கிறது கிடையாது. தன்னோட இன்ஃபுளுன்ஸ கட்சியில தன்னோட முக்கியத்துவத்தையும் தன்னோட கண்ட்ரோலையும் இன்ஃபுளுன்ஸையும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அரசியல் விளையாட்டுகள் தான் இப்ப நம்ம பாஜக பாக்குறோம். இந்த பிரச்சனையை யூபியில நடக்கக்கூடிய பிரச்சனையை வெறும் யூபிக்கான பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க. மத்திய பாஜகவுக்கும் யூபி பாஜகவுக்கும் அப்படிங்கறத மத்திய பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான அந்த ஒரு மோதல் தான் யூபியில இப்ப நமக்கு பட்டவர்த்தமா வெளிப்படுது. ஓகே சார், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாஜகவுக்கும் அதாவது மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த அதிகார மோதல்ல பலிகடா ஆக்கப்படுறவரு யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். நீண்டும் சொல்றேன், ஆதித்யநாத்தை பலிகடா ஆக்க முடியாது. மோடியோட பாப்புலரான லீடருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க போய் நீங்க யோகி ஆதித்யநாத் நீங்க தூக்கிட்டீங்கன்னா அங்க கவர்மெண்ட் ஓடாதுங்க. ஏன்னா மோடியோட பெரிய பாப்புலர் லீடர் அவர் அங்க ஆயிட்டாரு. இன்னைக்கும் சொல்ற பாருங்க, மோடியா ஆதித்யநாத்தான்னு கேட்டா அங்க இருக்கிற மக்கள் ஆதித்யநாத் ஓட்டு போட தயாரா இருக்காங்க, மோடி ஓட்டு போட தயாரா இல்ல. எனவே இன்னைக்கும் பாப்புலர் லீடர் யூபியில பாப்புலர் லீடர்னா ஆதித்யநாத் தான். ஆனா டெல்லி சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு மோடிக்கு ஓட்டு போடல. ஏன்? ஆதித்யநாத்தோட டிஃபென்ஸ் இங்க என்ன? அசம்பிளியில நம்ம ஜெயிக்க முடிஞ்சு, ஏன் பார்லிமெண்ட்ல நம்ம கம்மியான சீட்டு வந்துச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஜெயிச்சிட்டோம், பார்லிமெண்ட்ல ஏன் கம்மியான வரும்னா எனக்கு மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க, மோடிக்கு ஓட்டு போட தயாரா இல்லைன்னு அவர் சொல்றாரு. எனவே ஆதித்யநாத்தை அவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியாது. ஏன்னா ஹியூஜ் பாப்புலாரிட்டி யூபியில இன்னைக்கும் நம்பர் 1 அன்டிஸ்பியூட்டட் லீடர் அவருதான். பிளஸ் ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்கு. அதனால அது சும்மா நம்மளா பேசிக்கிறதுக்கு வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அப்போ வந்து ஆதித்யநாத்துக்கு வந்து எந்த இன்செக்யூரிட்டியும் கிடையாது, பட் மோடிக்கு இருக்க இன்செக்யூரிட்டினாலதான் ஆதித்யநாத் வந்து டார்கெட் பண்ணப்படுறாரு இல்லையா? as simple as that. மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு இன்டர்னல் சாபிடேஜ் நடந்திருக்குமோ, யூபியில உட்கட்சியிலேயே தங்களை தோற்கடிப்பதற்கான ஏதாச்சும் வேலைகள் நடந்திருக்குமோங்கிறதா அவங்களோட டவுட். இன்னைக்கு யூபியில இவ்வளவு கம்மியான நம்பர்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. அப்படி நம்பர்ஸ் கம்மியா வந்துச்சுன்னா அப்படின்னா யூபி மாநில அரசு தங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் மோடி அமித்ஷாட்டு இருக்கு. அதே மாதிரி தானே சார் அவங்களோட குற்றச்சாட்டுகளும் அந்த மாதிரி தானே இருக்கு. கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பியூரோகிராட்ஸ் அதிகமா நம்பினாரு, ஆனா இருக்க பார்ட்டிக்காரங்களை யாரையும் நம்பல, பிஜேபி காரங்க யாரையும் நம்பல, அதனாலதான் போச்சு அப்படின்றதுதானே குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப ஆதித்யநாத் அப்படி வேலை பார்த்தாரா? ஏன்னா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன அதே பதில் தான். ஏன்னா யூபி பாஜக கட்சி என்பது மோடி அமித்ஷா ஆதரவாளர்களால் நிரப்பப்பட்ட கட்சி.
கட்சிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக மோடி அமித்ஷாவோட பெரும்பான்மை வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்கள நம்பி கட்சியை நடத்தாம அங்க பாத்தீங்கன்னா கேபினெட்டுக்கு ஒரு பெரிய பவரே கிடையாது. ஒற்றை மனிதர் தான் ஆதித்யநாத் தான் சிஎம். அவரு முழுமையா பியூரோகிராட்ஸ் நம்பினார். ஏன்னா பியூரோகிராட்ஸ் அவருக்கு கீழே டைரக்டா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய, அதனால முழுமையா அவர்கள் நம்பி ஆட்சியை தொடர்ந்து நடத்தி வந்தார். அதனாலதான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு டிஸ்கண்டென்ட் அதிகமாச்சுங்கிறதா பாஜக கட்சியோட யூபி பாஜக கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா ஆதித்யநாத் ஸ்டைல்ல எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க ஆதித்யநாத்தை டிஸ்டர்ப் பண்றாங்களோ பிஜேபி, அது மோடி அமித்ஷா RSSக்கான விரிசலை தான் அதை அதிகப்படுத்துமே தவிர இதனால பலிகடாவோ இதனால ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆதித்யநாத்துக்கு வரப்போறது கிடையாது. ஆதித்யநாத்துக்கு அங்க பிரச்சனை வந்துச்சுன்னா யூபி பாஜக கைவிட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இன்றைய தேதியில் யூபி பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் வரப்போகும் சட்டமன்ற தேர்தல்ல யூபி பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா 2027 பாஜக ஜெயிக்கணும்னா ஆதித்யநாத்ங்கிற ஒரே மனிதரால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கன் பண்றாங்களோ பாஜக தன்னோட இருப்பை யூபியில வீக்கன் பண்ணிட்டு வராங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சமாஜ்வாதி பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க சண்டை போட்டுக்கிறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்யநாத் இவங்க ஓப்பனா அட்டாக் பண்றாங்களோ, விரிசல் அதிகமாகுதோ அது பாஜகவோட முழுமையா பலவீனத்துக்கு வழிவகுக்கும். இது சமாஜ்வாதி அல்லது இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. சார், நீங்க 2027 சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுறீங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து அங்க 10 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுல வந்து இந்த பிரச்சனை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு எதிர்பார்க்கறீங்க? அகைன் கேண்டிடேட் யார் சூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து. மீண்டும் இந்த 10 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல மத்திய பாஜக கேண்டிடேட்டை சூஸ் பண்ணாங்கன்னா யோகி ஆதித்யநாத்தோட டீம் வேலை செய்யாது, அவங்களுக்கு கேம்பெயின் கூட போக மாட்டாங்க. அப்படி கேம்பெயினுக்கும் அது நடக்கலைன்னா இந்த முரண்பாடு அதிகமாயிட்டே வந்துச்சுன்னா 10ல குறைந்தபட்சம் ஒரு 7 to 8 சீட் மீண்டும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் வந்து நான் மெஜாரிட்டி கணக்குல சொல்றேன். ஏன்னா இப்ப நடந்த 2020 நீங்க எப்படி 7 8ங்கிற எண்ணிக்கையில எப்படி சொல்றீங்கன்னு நீங்க எனக்கு கேட்கலாம். நான் அது எப்படி சொல்றேன்னா, தற்போது நாடாளுமன்ற தேர்தல்ல 43 சமாஜ்வாதி கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு, சமாஜ்வாதி கட்சி 37 ஜெயிச்சிருக்கு. பாஜக மொத்த கூட்டணியுமே, பாஜக மட்டும் கிடையாது, கூட்டணி எல்லாமே சேர்ந்து 36 தான் ஜெயிச்சிருக்காங்க. மொத்த கூட்டணியை விட சமாஜ்வாதி அதிகமா ஜெயிச்சிருக்கு. சோ கேண்டிடேட் செலக்ஷன் மிக மிக முக்கியம். மீண்டும் மத்திய பாஜக யூபில கேண்டிடேட் அவங்களே முடிவெடுத்து தேர்வு செஞ்சு அவங்களே நிறுத்தினாருங்களா ஆதித்யநாத் வேலை செய்ய மாட்டாரு. சோ ஒரு 70 to 80% சீட்டை இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ இந்தியா கூட்டணி வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் அங்க மோடி அமித்ஷாவுக்கும் இடையில நடக்கிற அந்த போட்டியை வச்சு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து அங்க களத்துல எடுத்துட்டு இருக்காங்க? எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க மோடி அட்டாக் பண்றாங்களோ, சென்ட்ரல் பிஜேபி மோடி அட்டாக் பண்றாங்களோ, இது அவ்வளவுக்கு எவ்வளவு யோகி ஆதித்யநாத்துக்கும் சென்ட்ரல் பிஜேபிக்கான டிஸ்டன்ஸ் அதிகமாக்கும். சோ ஒரு ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம தொடர்ந்து ஆட்சி தனியா நடக்கும், கட்சி தனியா நடக்கும். தொடர்ந்து இந்த எதிர்குரல்கள் மாநிலத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது கட்சிக்காரர்கள் மத்தியிலும், கட்சிக்காரர்கள் நம்ம எடுத்துக்கலாம், கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு டிமாரலைஸ், கட்சிக்காரங்க வந்து ஒரு தொய்வடைவாங்க, டிமாரலைஸ் ஆவாங்க. சோ இது சமாஜ்வாதி கட்சிக்கு, அதாவது ஒரு நியூட்ரல் ஃபென்சிட்டர் ஓட்டர்ஸோ நியூட்ரல் ஓட்டர்ஸா இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த குழப்பத்தை தாண்டி சமாஜ்வாதி கட்சி பக்கமோ இந்தியா கூட்டணி பக்கமோ வரக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ, எந்தெந்த ஆட்சியிலயோ எந்தெந்த மாநிலத்துல ஆளும் கட்சியில குழப்பம் இருக்கோ அது எதிர்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும். இதுதான் நேச்சுரல் பினாமினா. சோ இங்கேயும் யூபிலையும் அதே மாதிரிதான் நம்ம பார்க்க முடியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு யோகி ஆதித்யநாத் வெர்சஸ் மோடி அமித்ஷா ஃபைட் போயிட்டே இருக்கும், இந்த ரெண்டு சைட்லயும் இந்த ஃபைட் போயிட்டு இருக்கும், டம்பிளிங் போயிட்டே இருக்கும். சமாஜ்வாதி கட்சிக்கு தான் பெரிய சாதகமா இருக்கும். சோ வரப்போற சட்டமன்ற இடைத்தேர்தல்ல இது வந்து எப்படியா இருந்தாலும் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா கூட்டணி. இந்த விரிசல்கள் அதிகமாச்சுன்னா ஒரு பம்பிங் விக்டரி, ஒரு 70 to 80% சீட்ஸை சமாஜ்வாதி கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை ஜெயிக்கும். மௌரியாவோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னவா இருக்கு சார்? இந்த ஒரு இன்டர்னல் ரிஃப்ட் மூலமா மௌரியா வந்து என்ன எதிர்பார்க்கிறார்? ஆதித்யநாத்தோட கண்ட்ரோல் கவர்மெண்ட்ல கம்மியாகணும், பவர்ஸை முழுமையா சென்ட்ரலைஸ் பண்ணி அவரே வச்சிருக்காரு, அந்த பவர்ஸை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஆதித்யநாத்னாலதான் இந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற இந்த மொத்த பழியும் ஆதித்யநாத் மேல போடணும் கேசவ பிரசாத் மௌரியா ஆசைப்படுறாரு. ஆதித்யநாத் என்னங்கிறாரு, யூபில மட்டுமா நம்ம சீட் கம்மியா வாங்கியிருக்கோம், மத்த எல்லா இடத்துலயும் சீட் கம்மியா வாங்கியிருக்கோமே. இன்ஃபேக்ட் யூபில சட்டமன்ற தேர்தல் நம்ம அதிக சீட் வாங்கியிருக்கோம், ஏன் நாடாளுமன்ற தேர்தல் சீட் கம்மியா வாங்கினோம்னா சட்டமன்றத்துல மக்கள் என்னோட தலைமையில கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணோம், என்னோட தலைமையில நம்ம தேர்தலுக்கு போனோம், மக்கள் எனக்கு ஓட்டு போட தயாரா இருந்தாங்க, மோடி அமித்ஷாக்கு மக்கள் ஓட்டு போடல, அதனால நீங்க அங்கதான் போய் கேட்கணும், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க தான் ஆதித்யநாத்தோட ஸ்டாண்டு. ஆதித்யநாத் அந்த மீட்டிங்ல எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்ம ஒரு டிமாரலைஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம தொடர்ந்து நம்மளோட வேலையை தொடர்ந்து பண்ணோம்னா மீண்டும் நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்கிறாரு. பட் ஆனா இந்த பழிய இந்த தேர்தல் தோல்வினே சொல்ல முடியும், இந்த தேர்தலில் ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸுக்கான
மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆதித்யநாத் மேல போடணும் கேசவ் பிரசாத் மௌரியாவும் சென்ட்ரல் பிஜேபி ஆசைப்படுறாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ கேசவ் பிரசாத் மௌரியா இதை பயன்படுத்தி ஆதித்யநாத்தோட பாப்புலாரிட்டி பிளஸ் கவர்மெண்ட்ல அவரோட இன்ஃபுளுன்ஸ் கம்மி பண்ண பாக்குறாரு. அதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்ஃபுளுன்ஸ் யாரு கம்மியாகும்னா மோடி அமித்ஷா கம்மியாகுமே தவிர யூபியில ஆதித்யநாத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஓகே சார். அப்போ சோ மோடி அண்ட் அமித்ஷா வந்து எவ்வளவுதான் சேலஞ்ச் பண்ணாலும் யோகி ஆதித்யநாத் வந்து அங்க நடந்த அந்த தோல்விக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவர் வந்து ஓன் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? அவர் ஓன் பண்ணிக்கிறதுக்கான அவசியமும் கிடையாதுங்க. ஏன்னா சட்டமன்றத்துல அவர் தோல்வி அடைஞ்சிருந்தானா அந்த தோல்வி அவர் மேல போடலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கம்மியான சீட் வாங்குறாங்கன்னா சட்டமன்றத்தில் தேர்தல் வாங்குறாங்க, நாடாளுமன்றத்துல கம்மியான சீட்டு வாங்குறாங்கன்னா நாடாளுமன்றத்துல யார முகமா வச்சு தேர்தலை சந்திச்சாங்க? யூபியில ஆதித்யநாத் முகமா வச்சு தேர்தலை சந்திச்சாங்களா இல்ல மோடிய முகமா வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்களா? சோ யோகி ஆதித்யநாத்தோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த தேர்தல் உங்களோட முகமா நீங்களே தான் கேண்டிடேட் நிறுத்தினீங்க. ஒரு சில கேண்டிடேட் வந்து முழுமையாக மத்திய பாஜக தான் நிறுத்தினாங்க. யோகி ஆதித்யநாத்துக்கு அவரோட ஒரு சில கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் கேண்டிடேட்ஸ் அங்க நிறுத்தலிங்கிற வருத்தமும் ஆதித்யநாத்துக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராய்பரேலியில ஆதித்யநாத் வந்து அதித்தி சிங் நிறுத்தணும்னு ஆசைப்பட்டார் ராகுல் காந்திக்கு எதிராக. அதித்தி சிங் வந்து ரொம்ப நாளா காங்கிரஸ் பாரம்பரியத்துல இருந்து குடும்பமே காங்கிரஸ்ல இருந்து வந்த கட்சி மாறினவங்க. அதித்தி சிங் அவங்களை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மோடி அமித்ஷா வந்து தினேஷ் பிரதாப் சிங் ஒருத்தர் நிறுத்தினாங்க. ஆதித்யநாத் பெருசா அங்க கேம்பெயினுக்கும் போல. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம முன்னாடி அனைவரும் முன்னாடி இருக்கும். சோ அதே மாதிரிதான் அயோத்தியா சீட்லயும் அங்கேயும் அதே மாதிரி ஆதித்யநாத்தோட கேண்டிடேட் நிறுத்தலாம், மத்திய பாஜக தன்னோட கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னு. சோ பல முரண்பாடுகள் இருக்கு இருவருக்கும். எனவே சோ ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் நீங்களே தான் செலக்ட் பண்ணீங்க, எலெக்ஷனுக்கான ஃபேஸும் நீங்களே தான் இருந்தீங்க. ஆனா ரிசல்ட் மட்டும் நான் ஏன் என் பக்கம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும், எல்லா முடியும் நீங்க தான் எடுத்தீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் வரணும்ன்றாரு. இல்ல அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அந்த பாப்புலாரிட்டி எல்லாம் ஓட்ஸா மாறி இருக்கணும்ல. அதனாலதான் அசம்பிளில எனக்கு ஓட்டு வருது, பார்லிமெண்ட்ல எனக்கு ஓட்டு வரலன்னா பார்லிமெண்ட்ல என்ன வச்சா நீங்க பார்லிமெண்ட் ஓட்டு எனக்காக போட்டாங்களா மோடிக்காக போட்டாங்களா? அதான் அவரோட கேள்வி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் சிஎம்ங்கிற எனக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களா, வந்து மோடிக்கான ஓட்டு? இது மோடி கேரண்டின்னு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது யாரு? யோகி கேரண்டின்னு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்களா, மோடி கேரண்டின்னு ஃபேஸ் பண்ணாங்க? இங்க நாம வந்து ஆதித்யநாத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் ஆதித்யநாத் இடத்துல நம்ம யோசிச்சோம்னா கேண்டிடேட் நீங்க பாருங்களேன், இப்போ நீங்க வந்து ஒரு பவர்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஆனா கேண்டிடேட் செலக்ஷன்லயும் உங்களுக்கு ரோல் கிடையாது. எலெக்ஷனும் இன்னொருத்தர முகமா வச்சு அவருக்கான ஓட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாரு. ஆனா ரிசல்ட் வந்து கம்மியா வந்துச்சுன்னா யார் கேண்டிடேட் செலக்ட் பண்ணா யார முகமா வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க தானே பொறுப்பு எடுத்துக்க முடியும். இந்த பொறுப்பு முழுமையா ஆதித்யநாத் பக்கம் ஏன் வரணும்? அதான் ஆதித்யநாத் சொல்றேன், அனைவரும் இந்த பொறுப்பை எடுத்துப்போம், நானே எடுத்துக்கிறேன் நீங்களே எடுத்துக்கலாம். ஆனால் யூபியில நான் மட்டும்தான் பொறுப்புன்னா மோடி கேரண்டின்னு எலெக்ஷன் ஏன் ஃபேஸ் பண்ணா கேண்டிடேட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது யூபி. ஏன் ராஜஸ்தான்ல ஏன் சீட் கம்மியாச்சு, ஹரியானால சீட் ஏன் கம்மியாச்சு? அப்போ அந்த கேள்வி அவர் கேட்கிறாருல. ஓகே சார். அப்போ வந்து யூபில எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டு பூபேந்திர சிங் சௌத்ரி, அதாவது அங்க இருக்க பிரசிடென்ட் வந்து பதவி விலகுறேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை வந்து ஆஃபர் பண்ணிட்டாரு. நான் இது நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சோம். பட் இப்போ வரைக்கும் அவரோட அந்த ரெசிக்னேஷன் ஆஃபர் வந்து ஏன் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க? அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிக்கணும். சோ யூபியில சீட் கம்மியா வந்துருச்சுன்னு சொல்லி யூபி பிஜேபி பிரசிடென்ட் ராஜினாமா செய்தார்னா மத்தியில சீட்டு கம்மியானதுக்கு யார் ராஜினாமா செய்யணும்? இப்ப மத்திய பாஜக இருந்து. அதனால அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக் தான். இன்ஃபேக்ட் இது ஆதித்யநாத்துக்கு ஒரு ப்ரெஷர் டாக்டிக் கொடுக்குறாங்க. தோல்விக்கான பொறுப்பேற்று ஒருத்தர் ராஜினாமா செய்யறாரு, தோல்விக்கான பொறுப்பு யூபியில உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆதித்யநாத் என்னங்கிறாருன்னா, சரி தோல்விக்கான பொறுப்பு யூபியில எங்கிட்ட இருக்குன்னா மத்தியில இவ்வளவு சீட்டு கம்மியாச்சுல, சிஎம்ஆ இருக்கிறேன் நான் மாறணும், சீட்டு கம்மியா ஜெயிச்சிட்டோம் சிஎம்ஆ இருக்கிறேன் நான் மாறணும், மாநில தலைவர் மாறணும்னா மத்தியில சீட்டு கம்மியானதுக்கு தேசிய தலைவர் நட்டாவும் பிரதமர் நரேந்திர மோடி மாற தயாரா? யோகி ஆதித்யநாத்தை மாத்தணும். யூபி முதலமைச்சர் சீட்டு கம்மியா கிடைச்சிருக்கு, மாநில தலைவர் சீட் கம்மியா கிடைச்சிருக்கு, ராஜினாமா பண்ணணும். யூபியில என்ன சட்டமோ அதே சட்டம் தானே தேசிய பாஜக இருக்கணும். அப்ப மோடியா ஜேபி நட்டாவையும் ராஜினாமா செய்ய சொல்லலாமா? சோ இதெல்லாம் வந்து மியர் ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான். இந்த டாக்டிக்ஸை நீங்க ஆதித்யநாத்துக்கு மேல எக்ஸெப்ட் பண்ணாங்கன்னா ஆதித்யநாத் திருப்பி இதே கேள்விதான் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, முழுமையான RSS பேக்கிங் இருக்கு. இன்னைக்கு தேதியிலையும் அன்டிஸ்பியூட்டட் பாப்புலர் லீடர் இன் யூபி. சோ இதெல்லாம் வச்சிருக்கும்போது தைரியமா திரும்பி கேட்பாரு. அப்படின்னா சரி நான் ராஜினாமா பண்ண தயார், மோடி ராஜினாமா பண்ண சொல்றீங்களான்னு ஆதித்யநாத் கேட்பாரு. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து யூபியோடைய அந்த கள நிலவரத்தை முழுமையா வந்து எங்களுக்கு விளக்குனதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.